ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் இங்கே எல்லாருமே நல்லா இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரொட்டியும் மீன் குழம்பு தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுக்கு பேர் வந்து தேங்காட்டா மாவு ரொட்டின்னு சொல்லுவாங்க. இது எங்கள் ஊரில் எப்போவுமே எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான். மீன் குழம்பு வச்சுட்டாலே மறுநாளைக்கு இந்த ரொட்டி தான் நாங்கள் போட்டு சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சம் மீன் 2-3 தலையெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். இதுக்காகவே தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ஒரு நாளுக்கு குழம்பு ஆக்கி இந்த மாதிரி ரொட்டி சுடணுன்ட்டு. இது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்டவங்க யாருமே விட மாட்டாங்க. நாங்கள் இந்த மாவு பார்த்தீங்கன்னா வறுத்து இடித்து திரித்து வச்சுருப்போம். இது வந்து 1 இயர் 2 இயர் வரைக்கும் அப்படியே இருக்கும். கெட்டே போகாது எங்களுக்கு. இது ஆக்சுவலி சொல்லப்போனால் புட்டு மாவு தான் சொல்லலாம். நீங்கள் வெளியே வாங்குகிற புட்டு மாவோட இது வந்து நாங்கள் தேங்காய்லாம் போட்டு வறுத்து திரித்து வைக்கிறது. சும்மாவே சாப்பிட ரொம்ப மணமாகவும் இருக்கும். இப்போ வந்து நான் இதுக்கு மீன் குழம்பு செஞ்சிடுறேன். ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறேன். ரொம்பலாம் வேலைலாம் பெருசாலாம் செய்ய போகிறது இல்லை. இப்போ பொடி வெங்காயம் தான் கொஞ்சம் உரிச்சிக்கிட்டு இருக்கேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுகிற வாடை வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கலாம் வந்துட்டு உரிச்சிக்கிட்டு இருக்கேன். பொடி வெங்காயம் போட்டு செய்யும்போது மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். பல வகையான மீன் குழம்பு ரெசிபிஸ் வந்து என்னோடய வீடியோவில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து ரொம்ப சிம்பிளான முறையில் தான் மீன் குழம்பு செய்கிறேன். பொடி வெங்காயத்தெல்லாம் 2-3 வெட்டி வச்சுக்கிட்டேன். பச்சை மிளகா, மல்லி இலை எல்லாத்தையுமே அந்த புளி தண்ணியில் ஊற்றிடுறேன். இதுக்கு வந்து ரொம்பலாம் மெனக்கிட்டு வதக்கிக்கிட்டு அது அரைச்சிக்கிட்டு இந்த மாதிரி எந்த விஷயமே செய்ய வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். 2 தக்காளியுமே நல்லா மேஷ் பண்ணி அந்த புளி தண்ணியோடு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் வத்தத்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் குழம்பு மசாலா தூள். இது வந்து வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் எப்போவுமே இந்த குழம்பு மசாலா தூள் நாங்கள் திரித்து வச்சுருப்போம். மல்லி, வத்தத்தூள், சீரகத்தூள், மஞ்சள் எல்லாமே சேர்ந்துருக்கும் இதில். ஸோ அதனால் அதை நான் 2-3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து அடுப்பில் ஏற்றிட வேண்டியதுதான். கொஞ்சம் கல் உப்பும் போட்டுக்கிட்டேன். இந்த மீன் குழம்புமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்பலாம் வேலை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயத்தை வதக்கிக்கிட்டு தேங்காய் அரைச்சிக்கிட்டு அந்த மாதிரி எதுவுமே செய்ய வேண்டாம். ஏன்னா இது டிஃபனுக்குங்கிறதுனால ரொம்ப நல்லாவே இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் வெந்தயம் சீரகம் மட்டும் கொஞ்சம் தாளிச்சிட்டு அப்புறம் நான் கரைச்சி வச்சு அந்த கரைசலை வந்து இதில் சேர்க்க போகிறேன். இதில் வெங்காயம்லாம் நான் வசக்க போகிறது இல்லை. இது நல்லா கொதிச்சு வரும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சடனாக செய்யக்கூடிய ஒரு வேலை தான். இது நல்லா கொதிக்க விடலாம். இது ஓரளவுக்கு நல்லா கொதித்து வரும்போது நம்ம வந்து கொதித்து வர்றதுக்குள்ளேயே நம்ம வந்து அங்கே மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஏன்னா மாவு வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக தான் இருக்கும். ஏன்னா நல்லா வறுத்த மாவு பார்த்தீங்கன்னா, ஸோ அதனால் கொஞ்சம் உதிரி உதிரியாக தான் இருக்கும். நான் கொஞ்சம் ஏற்கனவே உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் விரவி வச்சுருக்கேன். ஸோ அந்த மாவை போட்டு நல்லா பிசைஞ்சு அதுக்கப்புறம் தான் நம்ம ரொட்டி சுட போகிறோம். மீன் குழம்புக்கு மட்டும் இல்லை, மாசி துவையல், மாசி சம்பல்லாம் சொல்லுவாங்க, ட்ரை ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கு கூட இந்த ரொட்டிலாம் வச்சு சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். நாங்கள் புட்டுமே இந்த மாவில் தான் நாங்கள் வந்து அவிப்போம். இது போக கொலக்கட்டை, மடப்பு கொலக்கட்டைன்னு பல வகையான டிஷ்ஷஸ் இதில் செய்யலாம். மெயினாக தக்கடி ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். இது வந்து கல்யாணம் முடிகிற மாப்பிள்ளைக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக செஞ்சுருவோம். மேரேஜ் முடிஞ்ச மறுநாள் எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் தான் தக்கடி தான் நாங்கள் செய்வோம். ஸோ அந்தளவுக்கு இந்த மாவு வந்து எங்கள் வீட்டோட ஒரு அங்கன்னே சொல்லணும். இது இல்லாமல் எங்களால் இருக்கவே முடியாது. இப்போ ஓரளவுக்கு உப்பும் தண்ணியும் ஊற்றி நான் வந்து பிசைஞ்சு வச்சுருந்தேன் இல்லையா, அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஊறிடுச்சு. அப்புறம் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் 5 டேபிள் ஸ்பூன் மாதிரி நல்லா புளிப்பமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாவு வந்து ரொம்ப நல்லது எங்களுக்கு. டக்குன்னு நினச்ச உடனே எந்த டிஷ் வேணாலும் செஞ்சுருவோம். இது நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு இப்படி தான் தட்டையை தட்டி போடுவோம். நம்மளோட இஷ்டம் தான். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாகவே போடுவாங்க. நான் வந்து ஓரளவுக்கு சின்னதாக தட்டையாக தான் தட்டி போடுவேன். முருகை விட்டு நல்லா பொரித்து சாப்பிட்டோம்னா சூப்பராகவே இருக்கும். இப்போ தோசைக்கல்லில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நான் வச்சிடுறேன். கரெக்டான ரவுண்ட் ஷேப்லாம் இதில் பார்க்க முடியாது. ஏன்னா ரொம்ப தட்டுனா கூட இது வந்து உடஞ்சிரும். நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா வீட்டில் வெளியே கடையில் கிடைக்கிற புட்டு மாவுலேயே நீங்கள் செய்யலாம். அதில் என்னென்னா கொஞ்சம் தேங்காய் மட்டும் நிறைய வாங்கி துருவி போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். பட் இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாவு எப்படி ட்ரை பண்ணுங்கிறத
கண்டிப்பாக வர இருக்க வீடியோஸில் நான் உங்களுக்கு போடுறேன். ஏன்னா இப்போ தான் நாங்கள் எல்லாமே வறுத்து திரித்து வச்சுருக்கோம். இதுவே எங்களுக்கு 1 இயர் வரைக்கும் அப்படியே இருக்கும். பாருங்கள், ரொட்டி பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுது பார்த்தீங்கன்னா, நல்லா எண்ணெய்லாம் ஊற்றி எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும் அது அப்படியே அப்சர்வ் பண்ணும். நல்லாவும் இருக்கும், சாப்பிடும்போது மொறு மொறுனும், நடுவில் கொஞ்சம் மாவாகவும் சூப்பராகவே இருக்கும் இந்த மீன் குழம்புக்கு. ஆனால் இது 1 2 சாப்பிட்டாலே போதும், வயிறு கம்முன்னு ஆயிரும். லஞ்ச் வரைக்கும் நம்மளுக்கு பசியே எடுக்காது. அந்தளவுக்கு இது வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நம்ம இஷ்டம்தான், எப்படி வேணால் தட்டிக்கலாம். நம்ம ஷேப்லாம் இதில் பார்க்க முடியாது, சொன்னோம் இல்லையா, அது உடையும். ஸோ அதனால் ஓரளவுக்கு தட்டிட்டு நம்ம அப்படியே வந்து தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கணும். பாரம்பரியான நிறைய டிஷ்ஷஸ் வந்து நம்ம ஊரில் உள்ள டிஷ்ஷஸ் நிறையவே இருக்குது. ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொன்றும் செய்வாங்க. எங்கள் ஏரியாவில் இது வந்து ரொம்ப ஃபேமஸானது. நாங்கள் வந்து இருக்கிறது திருநெல்வேலி. ஸோ எங்களுக்கு சொந்த ஊர் பார்த்திங்கன்னா மேலச்செவல். ஸோ இங்கே எல்லோரும் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை லீவுக்குன்னு வருவாங்க. வந்துட்டு இந்த மாதிரி மாவை வறுத்து திரித்து இடித்து எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அது வந்து 1 இயர் 1.5 வருஷம் வரைக்கும் அப்படியே இருக்கும். அங்கே தான் அந்த வறுக்கிறதுக்கு அப்புறம் திரிக்கிறதுக்கெல்லாம் வசதி இருக்கிறதுனால ஊரில் வந்து தான் எல்லாருமே இதை செய்வாங்க. சென்னை சிட்டியில் வந்து இது நம்ம செய்யலாம், பட் 1 கிலோ 2 கிலோ நம்ம போடலாம். இது மொத்தமாக நம்ம திரித்து வைக்கும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸான ஒரு இடம் வேணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்தூரில் தான் கிடைக்கும். அதெல்லாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வர இருக்க வீடியோஸில் நான் உங்களுக்கு போடுறேன். மோஸ்ட்லி மார்னிங் தான் நாங்கள் இதெல்லாம் செய்வோம். நான் இன்றைக்கி வந்து நைட்டுக்கு தான் செஞ்சுருக்கேன். ஏன்னா மத்தியானம் வந்து நான் ரொம்ப சிம்பிளாக தான் தயிர் சாதம் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் நைட்டுக்கு வந்து மீன் குழம்பு வச்சு இந்த ரொட்டி போட்டுடலான்னு போட்டாச்சு. போட்டுக்கிட்டு இருக்கும்போதே 1 2 அடிமுடியுமா போயிடுச்சு எங்கள் வீட்டில். பார்க்க வந்து ரொம்ப ரஃப்பாக இருந்த மாதிரி இருக்கும், பட் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். இந்த ரொட்டியை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். புட்டு மாவில் கொஞ்சம் தேங்காய் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். மீன் குழம்புக்கு ட்ரை பண்ணுங்கள். இதுலேயே வந்து மாசி அடை எல்லாமே நம்ம சுடலாம். வர இருக்க வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், மீன் குழம்புல முக்கின உடனே அப்படியே ஊறிடும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ரஃப்பாலாம் இருக்காது. மீன் குழம்புல முக்கி எடுத்து சாப்பிடும்போது நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாவோட ரெசிபி வந்து கண்டிப்பாக வர இருக்கிற வீடியோஸில் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதுக்காக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.